புத்தாண்டு சிறப்பாக அமைய வேண்டி உதகை அருகே தோடர் இன பழங்குடியின மக்களின் பாரம்பரிய திருவிழா விமர்சையாக நடைபெற்றது. நீலகிரி மாவட்டத்தில் 70க்கும் மேற்பட்ட கிராமங்களில் தோடர் இன பழங்குடியின மக்கள் தற்போதும் தங்களது பாரம்பரியம் கலாச்சாரம் மாறாமல் வாழ்ந்து வருகிறார்கள். இந்நிலையில் ஆண்டுதோறும் புத்தாண்டை வரவேற்கும் வகையில் நடைபெறும் மொர்ட்வர்த் என்ற இவர்களது பாரம்பரிய திருவிழா இந்த ஆண்டும் களை கட்டியது. தோடர் இன மக்களின் தலைமை ஈடமாக கருதப்படும் முத்தநாட்டில் இந்த திருவிழா நடைபெற்றது. முன்னதாக மற்ற பகுதிகளிலிருந்து வந்தவர்களை முத்தநாடு பகுதி மக்கள் மண்டியிட்டு வரவேற்றார்கள். பின்னர் குலதெய்வங்களான மூன்போ என்ற மூக்கிஸ் அம்மன் மற்றும் அடையாள்போ என்றழைக்கப்படும் பிறை வடிவிலான கோயிலில் சிறப்பு வழிபாடு நடைபெற்றது. புத்தாண்டு சிறப்பாக அமையவும் மழை பெய்து விவசாயம் செழிக்கவும் வேண்டி வழிபட்ட தோடர் பழங்குடியின மக்கள் தொடர்ந்து பாரம்பரிய நடனமாடி மகிழ்ந்தார்கள். எருமையுடைய பாலபிஷேகம் தான் கோயிலுக்கு செலுத்தப்படுகிறது. மற்றபடி எருமை இல்லைன்னு சொன்னால் கோவில் திறப்பதற்கு சாத்தியமே இல்லை. ஆகையினால எருமைகள் நல்லா இருக்கணும். தோடர் இன மக்கள் மற்றும் உலகத்தில் உள்ள அனைவரும் நோயில்லாமல் நொடியில்லாமல் வாழ வேண்டும் என்பதற்காக தான் இந்த மொர்ட்வர்த்ங்கிற இந்த பூஜை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இறுதியாக தோடர் இன இளைஞர்கள் தங்களது வீரத்தை பறைசாற்றும் வகையில் இளவட்டக்கல்லை தூக்கி அனைவரையும் ஆச்சரியப்படுத்தினார்கள். ஆண்கள் மட்டுமே பங்கேற்ற இந்த பாரம்பரிய திருவிழாவில் சிறு குழந்தை முதல் முதியோர் வரை ஆர்வமுடன் பங்கேற்றனர். திருவிழாவில் பங்கேற்றவர்களுக்கு எருமை பாலில் கடைந்த மோரும் பால் சாதமும் பிரசாதமாக வழங்கப்பட்டது. சன் நியூஸ் செய்திகளுக்காக உதகை செய்தியாளர் சிவசாமி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.